அதே சமயம் தமிழ்நாட்டு பெண்கள், இந்திய பெண்கள் மிரட்டப்பட்டிருக்காங்க மறைமுகமாக. எப்படின்னாக்கா, அதாவது இந்த பல்லையாவனன் குடும்பத்தார் இருக்காங்க இல்லையா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பத்மாவதி காலகட்டத்துக்கு முன்னாடியே இங்கே தேவதாசி முறைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்கள்ல. அதாவது என்னுடைய கணவர்கிட்ட நீ படுக்கணும், பிள்ளைய பெற்றுக்கணும், இல்லைன்னா உன்னுடைய கணவரை கொன்னுடுவேன், உன் தாலியை அறுத்துருவேன், இல்லைன்னா உன் வாரிசை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரிசு இழப்பு கொள்கை படிச்சிருப்பீங்க. வாரிசு இழப்பு கொள்கை, தேவதாசி முறையெல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க, அரசியல் படித்தவங்க. நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கள. இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னா, இந்த பல்லாயவானாங்கிற பெண்மணியும் அவருடைய நபர்களும் மிரட்டுவது, அடிமைத்தனம், பெண் அடிமைத்தனம். இந்த பெண் அடிமைத்தனம் இந்த மாதிரி பல விஷயங்களை உருவாக்குனவரே இந்த பல்லையாவனாங்கிறவங்க தான். சுதந்திர காலத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்திருக்கு, இந்தியாவுக்குள்ளே இருந்திருக்கு. இதெல்லாம் எதிர்த்து தான் பெரியாரெல்லாம் போராடினாங்க. பெரியார், பேரறிஞர் அண்ணா இவங்களாம் போராட்ட காலத்தில் இறங்கி பெண்களுக்காக இவ்வளவு போராடினாங்கன்னா காரணம் என்னென்னா, இந்த பல்லையாவனோட மறைமுக மிரட்டல்கள், பிரச்சனைகள், கொடுமைகள் எல்லாத்துக்கும் எதிராக தான் போராடினாங்க.